ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேதசிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா நாள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க மிகச்சிறப்பு. ராசியிலே குரு வக்கரகதியில் இருக்கார். வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தில் இந்த ஆண்டில் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்த நன்மைகள் தருவார். கண்டிப்பாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தங்கம்,
வெள்ளி, ஈயம், பித்தளை, காப்பர், சில்வர், எவர் சில்வர், இந்த மாதிரிலாம் உலோக சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் ஏற்படும். ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், சீட்டு நடத்தக்கூடியவர்கள், வட்டிக்கு விடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு மிதுனராசின்னு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள் இந்த மாதிரிலாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலாம், வேறு காது குத்து, கல்யாணம், 60ஆம் கல்யாணம், ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்தலாம். சுப விரயங்கள், ஆலய வழிபாடுகள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். திருமணம் கைகூடும். வம்ச விருத்தி ஏற்படும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளின் மூலம் நமக்கு நன்மை ஏற்படும். அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுறது, கூட்டு தொழில், சேர்ந்து ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுப்பார். மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மிகச்சிறப்பு. அரசு வேலை வாய்ப்புண்டு. அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கும். கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசாங்க பணிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஏற்படுது. 9ஆம் இடத்துல சனி, ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. நன்மைகள் அதிகரிக்கும். வீடு கட்டலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வணிக வரி, பத்திரப்பதிவு, வருமான வரி, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், கலால் வரித்துறை, சுங்க வரித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் உண்டாகும். இந்த புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஆண்டில் 2025 பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த ஆண்டு ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, சிவப்பு. அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.